அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக செட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேல் ரேஷியோனா என்ன, அது எப்படி ப்ராப்பராக செட் பண்ணணும், தென் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் பேப்பரில் அதோடைய மெஷர்மெண்ட் வேல்யூவை எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கணும், தென் ஒவ்வொரு ட்ராயிங்க்கான ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் ரேஷியோ என்ன, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கேல் ரேஷியோன்னு எடுத்துட்டோம்னா 3 டைப் இருக்குது. ஒன்று ஃபுல் சைஸ், இன்னொன்று ரெடியூஸ்டு சைஸ், இன்னொன்று என்லார்ஜ்டு சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் சைஸ்ன்றது என்னென்னா 1:1. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பேப்பர் யூனிட்னு சொல்லலாம், பிளாட்டட் யூனிட்னு சொல்லலாம். நம்ம டைரெக்டாக பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பரில் மெஷர் பண்ணி பார்க்குறதா இந்த பேப்பர் யூனிட். செகண்ட் ஒன்றுன்றது என்னென்னா ட்ராயிங் யூனிட்னு சொல்லலாம், ரியல் சைஸ் யூனிட்னு சொல்லலாம், இந்த வேர்ல்ட் சைஸ் யூனிட்னு சொல்லலாம். ஆஸ் இட் இஸ் அந்த சைட்டில் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ ஸோ அந்த வேல்யூ தான் இந்த செகண்ட் ஒன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஒரு A4 ஷீட்டோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 210/297. இப்போ நான் ஆட்டோகேடில் வந்து ஒரு 100 mmக்கு 100 mm ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன். அதை வந்து 1:2 ஸ்கேலுக்கு செட் பண்ணி நான் பிரிண்ட் எடுக்கிறேன். ஸோ பிரிண்ட் எடுத்து அதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது அப்படியே அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ 100 mmனா 10 cm. ஸோ அது வந்து ஆக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் 1:1. ஸோ ரியலாகவும் நம்ம மெஷர் பண்ண ஸ்கேலில் மெஷர் பண்ணி பார்க்கும்போதே அதே வேல்யூ இருக்கும், நம்ம ட்ராயிங்கில் செட் பண்ணும் போதையும் அதே வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் 1:1. ஸோ நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்டு சைஸ், அதாவது 1:2, 1:10, 1:100, 1:200. ஸோ இதுதான் வந்து ரெடியூஸ்டு சைஸு. ஸோ பேப்பருக்கு மேலே உள்ள சைஸ், பெரிய சைஸில் உள்ள ட்ராயிங்கை அந்த பேப்பருக்கு உள்ளே நம்ம மெஷர் பண்ணுற மாதிரி செட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது தான் ரெடியூஸ்டு சைஸ். ஓகேவா? இப்போ 1:2 அப்படின்னா 2 மடங்கு அதை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 1:200 அப்படின்னா 200 மடங்கு அந்த ட்ராயிங்கை கம்மி பண்ணி நான் பேப்பரில் காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ ரெடியூஸ்டு சைஸ்னால எப்போயுமே வேல்யூவை டிவைட் பண்ணணும். அதாவது இப்போ இந்த ட்ராயிங்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து வால் திக்னஸ் 230 mm, இன்னர் சைஸ் வந்து 3000 mm, நெக்ஸ்ட்டு வால் திக்னஸ் 230 mm. இப்போ இந்த 230 mm வந்து நான் ரியலாக கேடில் ட்ரா பண்ணும்போது பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த 230 வந்து நான் என்ன ஸ்கேலில் இந்த ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1:20க்கு இதை நான் வந்து ஸ்கேல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ 20 மடங்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இந்த 230 / 20 போட்டிங்கன்னா 11.5 வரும். ஸோ இப்போ இந்த வால் திக்னஸ் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு 11.5 இருக்கும். ஓகேவா? அதாவது 1 cm அண்ட் 1.5 mm. இப்போ இந்த 3000 mm இன்னர் டு இன்னர் வால் சைஸ் வந்து 3000 mm எடுத்துட்டோம் அப்படின்னா 3000 / 20, அதாவது 150 mm இல்லையா? ஸோ இப்போ இதை நான் மெஷர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் 150 mm, அதாவது 15 cm இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெடியூஸ்டு சைஸ். ஸோ இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்லார்ஜ்டு சைஸ், அதாவது 2:1, 10:1, 200:1. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு செட் வந்து உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும், செகண்ட் வேல்யூ ஃபிக்ஸடாக இருக்கும் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் வந்து என்லார்ஜ்டு சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ட்ராயிங் எடுத்துட்டோம் அப்படின்னா 12 mm, இது mm நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் 10:1 அப்படின்ற ஸ்கேல் ரேஷியோ செட் பண்ணி பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ 12 mmன்றது நான் 10:1 கொடுத்துருக்கேன் இல்லையா? அதாவது 10 times பிக்கர் பண்ணியிருக்கேன். அப்போ 12 × 10, ஸோ 120 mm. ஸோ இதை நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 120 mm வரணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 120 mm இருக்குது, 12 cm. ஓகே, ஸோ இதுதான் 10:1. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இதுக்கு 5:1 கொடுத்துருந்தேன் அப்படின்னா 12 × 5, ஸோ என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து நான் இங்கே மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்லார்ஜ் சைஸ். இப்போ இந்த 2 ட்ராயிங் தான் நம்ம A4 ஷீட்டில் செட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் எடுக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ராயிங், அதாவது A4 ஷீட் சைஸோட கொஞ்சம் மேக்ஸிமமாக இருக்கும், 3000 × 3000 mm அப்ராக்சிமேட்லி. ஸோ இதை வந்து நம்ம ரெடியூஸ்டு ஸ்கேல் ஃபேக்டரில் செட் பண்ணி தான் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ தட் அந்த பெரிய சைஸ் ட்ராயிங்கை வந்து நம்ம A4 ஷீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணி பிரிண்ட் எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ ரெடியூஸ்டு ஸ்கேல் ஃபேக்டர்னால் அப்ராக்சிமேட்லி 1:2, 1:10, 1:20 அந்த மாதிரி. இதில் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் ட்ராயிங். ஸோ
இதை வந்து நம்ம ஷீட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேக்ஸிமம் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் எடுக்கணும். ஸோ இது வந்து என்லார்ஜ்டு ஸ்கேல் ஃபேக்டர், அதாவது 2:1, 10:1, 20:1. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடல் ஸ்பேஸ்க்கு அப்புறம் உள்ள லேஅவுட் ஸ்பேஸை ஃபஸ்ட் லேஅவுட் கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணதும் ப்ரீவியஸாக ஏதாவது வியூ போட்டிருந்தால் அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேஜ் செட்டப் அப்படின்ற கமெண்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷனில் பிரிண்டர் ஆர் பிளாட்டர் ஆப்ஷனில் நம்ம பிரிண்டர் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா பிரிண்டர் நேம் வந்து விசிபிளாக வரும், கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா drawing to PDF அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தோன்னா பேப்பர் சைஸ் வந்து ISO ஃபுல் ப்ளீட் A4, நான் போர்ட்ரேட்டில் கொடுக்கறனால 210/297 mm. ஸோ அது கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பிளாட் ஏரியா வந்து லேஅவுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்கேல் வந்து 1:1 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து இந்த பேப்பர் பேஜ் ஓரியன்டேஷனில் வந்து போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பா அப்படின்றத கொடுத்துருக்கேன். நான் போர்ட்ரைட் கொடுக்கறனால போர்ட்ரைட் கொடுத்துறேன். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேப்பரோடைய இது வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் என்ன பண்ண போகிறோன்னா வியூ போர்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வியூ அப்படின்ற கமெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும், அதில் ஃபிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வியூ போர்ட் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அந்த வியூ போர்ட்குள்ளே டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வியூ போர்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நம்ம எந்த ட்ராயிங்கை வந்து செட் பண்ண போகிறோமோ, பிரிண்ட் எடுக்க போகிறோமோ அந்த ட்ராயிங்கை வந்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அக்யூரேட்டாக ஜூம் பண்ண முடியல அப்படின்னா Z enter W enter அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 2 கார்னர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ராயிங் வேணுமோ அந்த ட்ராயிங் வந்து அக்யூரேட்டாக வியூ ஆயிரும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு வியூ போர்ட் வந்து இப்போ ஆக்டிவேட்டில் தான் இருக்கணும், அதாவது டபுள் கிளிக் பண்ணி உள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கீழே ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல் வேல்யூ வந்து வியூ ஆகும். இது வந்து வியூ போர்ட் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்கேல் வந்து இந்த ட்ராயிங்கை 1:2 கொடுக்குறேன். ஸோ ரொம்ப மேக்ஸிமமாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 1:5 கொடுக்குறோம். தென் 1:10 ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1:16, இப்போ 1:20 ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ 1:30 கொடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் சைஸில் மாறிடுச்சு. ஸோ வந்து 1:20 தான் இதுக்கான அக்யூரேட் ஸ்கேல் ஃபேக்டர். ஸோ இப்போ 1:20 செட் பண்ணியாச்சு. இப்போ கர்சரை வந்து அந்த வியூ போர்ட்டுக்கு வெளியே வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வியூ போர்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ப்ராப்பர் ஸ்கேலில் வந்து செட் பண்ணிட்டோம். சில டைம் வந்து இதில் உள்ள ஸ்கேல் ஃபேக்டர் இல்லாத உங்களுக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1:25 அதில் இருக்காது. ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ட்ராயிங் வியூ போர்ட்குள்ளே மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணி அந்த ஸ்கேல் வேல்யூவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 1:25 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பிளான் யூனிட் வந்து 1, ட்ராயிங் யூனிட் வந்து 25 பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபர்தராக இதில் இல்லாத சில ஸ்கேல் ஃபேக்டர் வேணும்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு Ctrl+P அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைனா பிளாட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் எதையுமே நீங்கள் இப்போ வந்து மாற்றக்கூடாது. சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் வேல்யூ மாறிடும். வேணும்னா ட்ராயிங் டு PDF பதிலாக பிரிண்டர் நேம் வேணால் கொடுத்துக்கலாமே தவிர வேறு எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. பண்ணாமல் ப்ரிவ்யூ வேணால் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிட்டு வியூ பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து A4 ஷீட் வந்து 1:20 ஸ்கேலில் போர்ட்ரைட்டை வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன சைஸ் ட்ராயிங்கை நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம என்லார்ஜ்டு ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். 2:1, 10:1 அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நான் நியூ லேஅவுட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வியூ போர்ட்டை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். தென் வந்து பேஜ் செட்டப் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டு மாடிஃபை ஆப்ஷனில் ட்ராயிங் டு PDF ISO ஃபுல் ப்ளீட், இது வந்து நான் போர்ட்ரேட்டில் லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்கறனால 297/210 கொடுத்துக்கிறேன். தென் லேஅவுட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்கேல் வந்து 1:1 கொடுத்துக்கோங்க. தென் வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே
க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து வியூ போர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். வியூ கொடுத்துட்டு ஃபிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். அதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ட்ராயிங் வேணுமோ அதை ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இசட் என்டர் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு 2 கார்னர் கொடுத்துட்டோம்னா அந்த ட்ராயிங் வந்து ஜூம் ஆயிரும். ஸோ இப்போ அது வியூ போர்ட் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது கீழே ஸ்கேல் வேல்யூ வியூ ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 1:2:1 ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குது. அடுத்து 4:1 ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 8:1 ட்ரை பண்ணுறேன். ஸோ 10:1. ஸோ 10:1 தான் இதுக்கு வந்து ஆக்யூரேட்டான ஒரு ஸ்கேல் ஃபேக்டர். ஸோ இது செட் பண்ணதுக்கப்புறம் வியூ போர்ட்டை வெளியே வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து A4 ஷீட்டில் லேண்ட்ஸ்கேப்பாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ட்ராயிங் வந்து 10:1க்கு வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் Ctrl+P கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணி இப்போ இதை பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம கொடுத்த ஸ்கேல் வேல்யூ கரெக்டாக தான் செட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபீல்டு FIELD அப்படின்ற கமெண்ட் டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கீழேயும் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் டைப்பில் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராயிங்குள்ளே போகும். ஸோ அந்த வியூ போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இது விசிபிள் ஆயிரும். ஸோ இதில் வந்து கஸ்டம் ஸ்கேல், இதில் வந்து யூஸ் ஸ்கேல் நேம் அப்படி கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். ஹோலாக செலக்ட் பண்ணி பாருங்கள், அது எங்கே இருக்குன்றது தெரியும். மேபி ஸ்மால் சைஸில் இருக்கும், இல்லாட்டி சில டைம் பிக் சைஸில் வந்துருக்கும். இப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் இதில் டபுள் கிளிக் பண்ணி அதோடைய ஸ்கேல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 23 சும்மா ஜஸ்ட்டு ரஃபாக கொடுக்குறேன். ஸோ இப்போ க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்துட்டு இப்போ இதோடைய வேல்யூ வந்து 10:1 ஸ்கேலில் இருக்குன்னு காமிக்குது. இப்போ நான் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் வேல்யூ ஒரு 8:1 அப்படின்னு ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இது அப்டேட் ஆகும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு REGEN அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ நம்ம எதுவுமே செட் பண்ணாமல் சும்மா ரஃபாக ஒரு ட்ராயிங் வச்சுருக்கோம், அதோடைய ஸ்கேல் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் வேல்யூ. ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டீட்டெயில் வியூ ஏதாவது காம்பனன்ட் வியூ செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 1:5, 1:2, 1:10 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லேஅவுட் அண்ட் வியூ போர்ட்டை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே பேஜில் வந்து மல்டிபிள் வியூ போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ வியூ போர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வியூ போர்ட்டையும் டபுள் கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி ஸ்கேல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே பேஜில் டிஃப்ரெண்ட் வியூ போர்ட் வித் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ